மேப்குள்ளே பார்த்துக்கிட்டிங்கன்னா மிலிட்ரி பேஸில் இறங்கணும். இறங்குன இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம தீமட்டு இறங்கும்போது சொன்ன அப்படி ஒண்டி ஒரு பண்ண போகிறாரு அப்படின்னு. ஆனால் அதில் எனக்கு நம்பிக்கை இல்லை, இருந்தாலும் ஒரு கூட்டு நம்பிக்கையில் தான் அந்த இடத்துல இறங்கணும். ஏன் அப்படி சொல்கிறோம்னா நம்ம ஒன்லி ஃபோர் பண்ணுறோமா இல்லையா, 4 பேர் சேர்ந்து நம்மள ஒன்லி ஃபோர் பண்ணி விட்ருவாங்க. இறங்கும் போது சுற்றி வேடிக்கை பார்த்துட்டே தான் இறங்கினேன். எவ்வளோ பேர் இறங்குறாங்க, எப்படி பேராசூட்லேயே பொட்டியை போட்டுருவாங்கன்னு தான் நினச்சேன். நல்ல வேலையாக ஒருத்தரும் நம்மளை அடிச்சு குதிச்சு உள்ளே போனதும் ஒரு பிஸ்டல் கையில் கிடச்சி, இந்த உள்ளே போனால் ஒரு ஆணி பீஜர் கிடச்சிது. அதை வச்சு 2 பேர் அந்த இடத்துல அடித்தோம். அதுக்குள்ளே நாங்கள் 4 பேர்த்தில் ஒருத்தர் அடித்து பொட்டியை போட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டாங்க. மீதி 3 பேர் தான் இருந்தோம். அதில் 4ஆம் நம்பர் வந்து தைரியமாக உள்ளே போய் அடிக்கணும்னு சொல்லி நினச்சிட்டு அங்கே போகலாம் கூட்டம். சரி போகணும்னு சொல்லி நான் இங்கே தான் உட்காந்தேன். பட் ஆனால் நான் போகல. அவர் மட்டும் தனியாக போய் அடிச்சு செத்து போயிட்டாரு. கடைசியில் நடந்ததை மட்டும் பாருங்கள். அங்கே போனதுக்கப்புறம் அவர் அடிக்கிறது நம்பர் 1 பின்னாடி ஓடி வந்துட்டாரு. ஆனால் நான் கூட வந்தேன்னு சொல்லிட்டு என்னைக்கிட்ட அவர் என்னை வந்து வரல சொல்லி திட்டிகிட்டு இருக்காரு. நல்லா கேளுங்க அதை. அதுக்கப்புறம் எங்களை டிபிஎஸ் தான் கிடச்சிது. ரிவெஞ்ச் பண்ண போனால் முதல்ல ஒரு நாக்கு அவர் அழுத்தி விட்டேன். அடுத்த ஒரு டீம் எடுத்து சைடில் வந்து பார்த்தாரு. நான் எவ்வளோ அடிக்கலான்னு வச்சுருந்தாரு. ஆனால் பாவம் அவர் தான் அடிச்சு செத்து போயிட்டார். அவரையும் அடித்து அழுத்தி விட்டேன். எல்லாரும் கையிலையும் ஷார்ட் கண்ணு தான். அந்த இடத்துல வேறு கண்ணைங்களுக்கு கிடைக்கல. அவங்க டீமெட்டில் மற்ற 2 பேரும் உள்ள ஒன்றுமே இல்லாத போட்டியில் ரூட்டு பிடிக்கிட்டு இருந்தாங்க. ஈஸியாக ஒருத்தர் நாக்கு வச்சுட்டு அப்படியே சைடில் போந்து பார்த்தா அவர் டீமெட் நேராக ஏறினார். ஸோ அவரையும் ஒரே புல்லட்டில் அடிச்சு அழுத்தி விட்டாச்சு. அடுத்து ஒரு மிஷினுக்கு அந்த ஒன்று இருந்தார். ஆனால் அவரும் நாக்கு தான். ஆனால் எத்தனை பேர் தான் இதில் வந்தாங்க, எத்தனை டீம் மட்டும் தெரியல. அடிக்கடிக்கு நாக்காக தான் விழுந்துட்டு இருக்குது. ஸோ டிபிஎஸ்சில் இதுதான் என்னோட ஃபஸ்ட்டு கண்டென்ட். இவ்வளோ கில்ஸ் டிபிஎஸ்லேயே அடிப்பேன் நான் கூட கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இங்கே இருந்து எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். அடுத்தது என் டீமர்ஸ் வந்து மிலிட்ரி பேஸில் சி பிளாக் பக்கத்தில் இருக்க வீட்டுக்கு போகலான்னு சொன்னார். இங்கேருந்து நாங்கள் அங்கே சொன்னால் அங்கே ஒரு ஸ்குவாடை வெயிட் பண்ணோம். அந்த இடத்துல எப்படி அடிச்சுன்றது நல்லா பாருங்க. நான் கடைசி வரைக்கும் என் டீம் நான் அவர் கூட வந்து அவரை கொண்டுட்டு நினச்சிட்டு என்னை கடைசி வரைக்கும் என்ன ஒத்துக்கவே இல்லை. நான் வரலன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேன்ட்டாரு. என்னை திட்டிக்கிட்டே தான் இருந்தார். கூட வந்துட்டு ஓடின பத்தி திருப்பி வந்த வழியிலேயே மறக்க மாட்டேன். ஒரு வழியாக அங்கே இருக்க ஸ்கூலில் வெயிட் பண்ணிட்டு சீப்பில் கூட பக்கத்து வீட்டில் வந்து நாங்கள் ஏறிட்டோம். அந்த இடத்துல பார்த்துக்கிட்டே எனக்கு ரொம்ப நேரமாக ஒரே ஒரு ஃபுட்டு தான் கிடச்சி. நானும் ஒருத்தர் தான் நினச்சிக்கிட்டே இருந்தேன். டீமெட்ஸில் டிபிஎஸ் நினச்சிருக்கேன் ஏறிச்சு ரொம்ப புஷ் பண்ணாங்க. இருந்தாலும் நான் ஏறல. ஏன்னா டிபிஎஸ் நான் அதிகமாக யூஸ் பண்ணாலே தான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன். எனக்கு அதில் அவ்வளோக்கும் நம்பிக்கை இல்லை. ஸோ அதில் ஒரு டீமெட்டில் ஒருத்தரை பார்த்துட்டோம். என் டீமெட்ஸ் சரி உள்ளே ஏறலாம் அப்படின்னு சொன்னது நானும் கூட ஏறிட்டோம். பட் ஆனால் நான் வரதுக்கு முன்னாடி போய் அடி நாக்கு ஆகிட்டாரு. அதுக்கப்புறம் நான் போயிட்டு அவர் அடிச்சிட்டேன். அடிச்சு விட்டோடனே கையோட டீம் அழுத்த சொன்னாங்க, அழுத்தியும் விட்டுட்டேன். அதோட நான் அவரை ரிவைவ் பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கும்போது டீம்மேட் கடைசியிலேயே உள்ளே வந்து அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணார். ஸோ அடுத்த 2 பேரும் எப்படி அடிச்சேன்னு பாருங்க. ஸோ ஒரு டீம்மேட் அங்கேருந்து வராரு. இந்த ஃபஸ்ட்டு நாக்கு அடித்த கையோட அவரே அழைச்சி விட்டாச்சு. கடைசியாக வந்தவர் தான் கொஞ்சம் அடிக்கிறது ரொம்ப சிரமப்பட்டேன். ஏன்னா அவர் லெஃப்ட் ரைட்னு ஓடிட்டு இருந்தால் என்னால் அடிக்க முடியல. தான் அவரே ஒரு அடிச்சு அந்த ஸ்கோரையும் ஒய்ஃப் பண்ணிட்டேன். இப்போ மொத்தமாக வந்து டிபிஎஸ்சில் 8 கிலோ பண்ணியிருந்தேன். ஸோ இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் மிஷன் டிபிஎஸ்சில். டிபிஎஸ் போட்டு கிளி கண்டென்ட் ரெடி ஆயிடுச்சு. 10 கில்லுடா இந்த இடத்துல. அடுத்து ஒரு டிபிஎஸ்ல விடாத ஒரு கில்லி விடாத டிவிஎஸ்ல